அக்டோபர் நவம்பர்ல வர்ற இந்த வடகிழக்கு பருவக்காற்று தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு மெயினான மழை தர்ற விஷயம். மழை பெஞ்சா மட்டும் போதுமா? அதுக்கேத்த மாதிரி காடுகளும் வேணும்ல. மனிதனோட உதவி இல்லாம வளர்ற செடிகள் தான் இயற்கை தாவரங்கள். ரொம்ப அதிகமா மழை பெய்யுற இடத்துல காடுகள் எப்பவும் பச்சையாவே இருக்கும். அதான் பசுமை மாறா காடுகள். இங்க ரப்பர், எபனி மரங்கள் அதிகமா இருக்கும். கொஞ்சம் மழை கம்மியா இருக்கிற இடத்துல வெயில் காலத்துல மரங்கள் எல்லாம் இலைய கொட்டிரும். தேக்கு மரங்கள் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். மழையே இல்லாத பாலைவனம் பக்கம் போனா அங்க முள் செடிகளும் கள்ளி செடிகளும் தான் அதிகமா இருக்கும். கடலோர பகுதிகளில் தண்ணீருக்குள்ளேயே வளர்ற காடுகளை பார்த்திருக்கீங்களா? அதான் அலையாத்தி காடுகள். இது சுனாமி மாதிரி ஆபத்துல இருந்து நம்ம காப்பாற்றும். நம்ம நாட்டுல வகை வகையான விலங்குகள் இருக்கு. புலி, சிங்கம், யானைன்னு இந்தியா ஒரு பெரிய விலங்கு சரணாலயம் மாதிரி. புலிகள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு 1973ல புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதனால புலிகளோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. காடுகளையும் விலங்குகளையும் பாதுகாக்க இந்தியாவுல 18 முக்கிய காப்பகங்கள் இருக்கு. நீலகிரி, மன்னார் வளைகுடா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இயற்கை நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம் இந்த காலநிலையும் காடுகளும் தான். ஆமா, இம்மரத்தையே பசுமையாக்கும்.